இட்லி மீந்துருச்சுனாக்கா இட்லி உப்புமா இல்லை பழைய இட்லி சூடு பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவோம். நீங்கள் இந்த இட்லி உப்புமா மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு தடவை பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது நல்லா இட்லியை வந்து நல்லா மீந்து போன இட்லியை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் எண்ணெயை போட்டுக்கிட்டு காஞ்சதும் இதை அப்படியே இட்லியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி போதும். இதை எடுத்துட வேண்டியதான். திரும்ப அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கின ஒரு 4 பல்லு நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா நம்ம அரிஞ்சு வச்ச குடமிளகாவை இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். வதங்கினோன்னு நம்ம வந்து வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா எருப்பு வடை போன உடனே நம்ம கொஞ்சம் தக்காளி சாஸு, கொஞ்சம் சோயா சாஸு இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதையும் இப்போ ஊற்றிக்கிறோம். இதையும் கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், எல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃப்ரை பண்ண இட்லியை போட வேண்டியதுதான். போட்டு அதையும் நல்லா அப்படியே பரட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான், காரஞ்சாரமான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், சில்லி இட்லி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு